வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம கோதுமை இடியாப்ப மாவில் இடியாப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் அந்த மாவை போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதை பாதி மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா மாவு இடியாப்பம் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடியாப்ப உலக்கில் தேவையான அளவு மாவு போட்டு நல்ல இட்லி தட்டில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அந்த இடியாப்பம் பிழிஞ்சதை வச்சு வேக வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அது பக்கத்தில் வத்தல் கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ வெந்த இடியாப்பத்தை எடுத்து நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. அதை அந்த தாளித்த இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. இப்போ இது கிளறி விட்டதில் கொஞ்சம் தேங்காய் துருவில் எடுத்து நல்லா ஒன்று போல் தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பக்குவமாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தாளித்த இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட் எடுத்து தாளித்த இடியாப்பத்தை வச்சுட்டு அவிச்ச இடியாப்பத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் துருவல், சட்னி, பால், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வச்சு சேவ் பண்ணி நல்லா சாப்பிடுவோம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.